பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால பிரதமர் திரு ராகுல் காந்தி அவருடைய பிறந்த நாள் விழாவை மிக எழுச்சியாக கொண்டாடி இருக்கிறார்கள். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் இப்போது நாம் பார்க்கிறோம், நிறைய அதிரடி நடவடிக்கைகள் நடக்கின்றன. ஒருபுறம் பாரதிய ஜனதாவால் நியமிக்கப்பட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார்கள். புதிதாக 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள். அந்த இடத்துல திரு ஜான்குமார் அவர்களை அமைச்சராக போடுகிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியில நடக்கிற விவகாரம். குறிப்பாக 2021 இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தது கொல்லைப்புற வழியாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தெரியாமலேயே அந்த 3 பேர் நியமிக்கப்பட்டார்கள். இப்போது 4 வருடம் 10 மாதம் ஆகிவிட்டது. இன்னும் 10 மாத காலம் இருக்கிறது. இந்த 10 மாத காலத்தில் இந்த 3 பேர்களும் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி சொல்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஏதாவது ஊழல் செய்து விட்டார்களா? தவறு செய்து விட்டார்களா? அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு? ஏன் அந்த 3 பேர்களை ராஜினாமா செய்ய சொன்னீர்கள்? இதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், மாநிலத்துடைய பொறுப்பாளர், இதற்கு அங்க இருக்கிற அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த புதிதாக 3 பேர் நியமிக்கிறீர்கள். அதுல மிகப்பெரிய அளவிலே பணம் விளையாடி இருக்கிறது. இது சம்பந்தமாக விசாரணை செய்ய வேண்டும். அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலே பணம் இல்லாமல் பதவி கிடைக்காது என்ற நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. புதிதாக ஒரு தலைவரை போட்டிருக்கிறீர்கள். அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் பாரதிய ஜனதா கட்சி இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடமானம் வைத்திருக்கிறது. அங்கே மத்தியில நரேந்திர மோடி அவர்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் பிரதமராக இருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்சியை அடமானம் வைத்திருக்கிறது. சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்களுடைய கட்சி அல்ல இது. குறிப்பாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேட்டால், பத்திரிகையாளர்கள் கேட்டால், அவர் பதில் சொல்லுகிறார், இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களை, நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து விட்டார்களே, அதற்கு காரணம் என்ன? 3 பேர்களை புதிதாக நியமித்திருக்கிறார்களே, உங்களை கலந்து ஆலோசித்தார்களா என்று கேட்டால் அவர் வாய் திறக்கவில்லை. அது மட்டுமல்ல, என்ஆர் காங்கிரசுக்கு நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நியமன உறுப்பினர் நீங்க கேட்டிருக்கலாமே என்று கேட்டால் அது அவர்களுடைய விஷயம் என்று கூறுகிறார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 3 பேருக்கு புதிதாக நியமன உறுப்பினர் நியமிக்கிற பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து முதலமைச்சர் சொல்லுகிறார், அந்த பாரதிய ஜனதா கட்சி நியமன உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. என்ஆர் காங்கிரசுக்கு அதில் மகிழ்ச்சி என்று ரங்கசாமி அவர்கள் கூறுகிறார். ஆனால் அடிமட்டத்தில் இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், திரு ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியை, என்ஆர் கட்சியை பாரதிய ஜனதாவிடம் அடமானம் வைத்து விட்டார் என்று என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த பொறுப்பாளர்களை பேசுகிறார்கள். இது இந்த மாற்றத்தினால் என்ன பிரயோஜனம்? புதுச்சேரி மாநிலத்துக்கு என்ன நன்மை? மக்களுக்கு என்ன நன்மை? இந்த 3 பேர்கள் ராஜினாமா செய்து சென்று விட்டார்கள். அவர்களுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டாம். இந்த 9 மாதத்துக்கு வருகிற 3 பேருக்கு பென்ஷன் கொடுக்கணும். இது அரசாங்கத்துடைய வரிப்பணம் வீணாகும். இது மட்டுமல்லாமல் இதனால புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சிக்கு என்ன முக்கியம்? இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மத்தியிலிருந்து ஏதாவது நிதி வந்ததா? நிதியை கேட்டு ரங்கசாமி வாங்கினாரா? மாநில அந்தஸ்து வாங்கினாரா? மத்திய அரசாங்கத்திலிருந்து கடனை தள்ளுபடி செய்ய முடிஞ்சதா? திட்டங்களை நிறைவேற்ற முடிஞ்சதா? இதெல்லாம் அதாவது மக்களை ஏமாற்றுற வேலை. என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் மக்களை ஏமாற்றுகிற வேலை, மக்களை திசை திரும்புகிற வேலை. ஆனால் புதுச்சேரி மாநில மக்கள் இந்த ஊழல் ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக 2026 இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தலைமையில
மிகப்பெரிய அளவில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். கோயில் நல மோசடியில் ஈடுபட்ட ஜான்குமார் மந்திரி கொடுக்குறாங்க, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அதாவது ஊழல் செய்தவர்களை ஊக்குவிக்கிற கட்சி. குறிப்பா கோயில் நல வழக்குல அவர் பேர்ல சிபிசிஐடி விசாரணை இருக்கு, அவர் பேர்ல விசாரணை நடக்குது. நீதிமன்றமானது திரு ஜான்குமார் அவர்கள் காமாட்சி அம்மன் கோயில் நிலத்தை அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் பத்திரம் எழுதி கொண்டதை ரத்து செய்ய வேண்டும் என்று அதற்கு பிறகு ரத்து செய்திருக்கிறார். அது ஒரு கோயில் நிலத்தை அபகரிச்சவருக்கு அமைச்சர் கொடுக்குறாங்க. இது என்னன்னா அது இந்து கட்சின்னு சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி. இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கட்சி, கோயில் சொத்தை பாதுகாக்கிற கட்சின்னு. ஆனா பார்த்தா கோயில் சொத்தை அபகரிக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி. அதனால பாரதிய ஜனதா கட்சி ரெட்டை வேடம் போடுற கட்சி. மக்களுக்கு ஒண்ணு, தங்களுக்கு ஒண்ணு. அதாவது பணக்காரர்களுக்கு தான் அந்த கட்சி, கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் அந்த கட்சி. மோடி மத்தியில் எப்படி ஆட்சி செய்கிறாரோ அதே மாதிரி புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இது ஊழல் மலிந்த ஆட்சி. என்ஆரும் பாஜகவும் அது என்ஆர் காங்கிரஸ் இல்ல, என்ஆர் பாஜக. ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு ஐக்கியமாகிவிட்டார், தன்னுடைய கட்சியை அடகு வைத்து விட்டார். அதனால ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சி மிக விரைவில் ஆட்சி கலையும். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.